வணக்கம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தூக்கு தூக்கி திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்ணியிருப்பேன். மிக அருமையான படம், கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த படத்துல ஏகப்பட்ட பாடல்கள் உண்டு, இருந்தாலும் ஃபார்வர்டு பண்ணாம பார்ப்பீங்க. தமிழ் மொழி அப்படி இனிக்கும் அந்த பாடல்கள்ல. உடுமலை நாராயண கவி ஐயா அவர்கள், தஞ்சை ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் அந்த படத்துல பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. வலைத்தளங்கள்ல படிக்கும்போது தூக்கு தூக்கி படத்தை பத்தியும் ஐயா TM சௌந்தரராஜன் அவர்களை பத்தியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. அதைத்தான் உங்க கூட இப்ப பகிர்ந்துக்க போறேன். அப்படி என்ன தகவல்னு சொன்னா, TM சௌந்தரராஜன் ஐயா சினிமாவில் பாட வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட டைரக்டர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. TMS ஐயா அவர்களும் சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனால் அது வரைக்கும் நடிகர் திலகம் ஐயா அவர்களுக்கு பின்னணி பாடல் பாடினது CS ஜெயராமன் ஐயா அவர்கள். ஆனால் இந்த படத்துக்கு TM சௌந்தரராஜன் ஒரு புதுமுகம் தான் பாடுறாரு அப்படிங்கிறது நடிகர் திலகம் ஐயா காதுக்கு போகுது. அவர் டைரக்டரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது வரைக்கும் CS ஜெயராமன் தான் பாடிட்டு இருக்காரு, அவரே பாடட்டும், புதுமுகத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப டைரக்டர் போய் TMS ஐயா கிட்ட சொல்றாரு. TMS ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருது, கிடைச்ச சான்ஸும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப TMS ஐயா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நான் ஒரு 3 பாடலை ஃப்ரீயாவே பாடி தர்றேன், சிவாஜி ஐயாவை கேட்க சொல்லுங்க, கேட்டுட்டு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் தொடர்ந்து பாடுற ஆசையை விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையே மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டைரக்டரும் ஒத்துக்கிட்டு TMS ஐயாவை வச்சு 3 பாடல் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. ரெக்கார்டு பண்ணிட்டு சிவாஜி ஐயாவை போய் பார்த்து இந்த பாட்டெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சிவாஜி ஐயாவும் ஓகே, புதுமுகம் என்ன பாடியிருக்க போறான், இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்க அப்படியே மெய் மறந்து கேட்கிறாரு, தாளம் போட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அருமையா பாடியிருக்காப்புல, இனிமே இவரே எனக்கு பாடட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தூக்கு தூக்கி படத்துல TMS ஐயா பாடல்கள் பாடுறாரு. சிவாஜி ஐயா அவர்களுக்கு குரல் கொடுத்த முதல் படத்திலேயே எத்தனை பாடல்கள் TMS ஐயா பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா 7 பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, அபாய அறிவிப்பு அப்படின்ற பாடல்களை எல்லாம் TMS ஐயா தான் பாடியிருப்பார். இந்த தூக்கு தூக்கி படத்துக்கு பின்னாடி TM சௌந்தரராஜன் ஐயா அவர்களை தொடர்புபடுத்தி இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது உண்மையா பொய்யானலாம் தெரியல, ஒரு வலைத்தள பக்கத்துல கிடைச்சது. உண்மை தன்மையெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நல்லா இருந்துச்சு, அதனால சொல்றேன். நன்றி, வணக்கம்.